அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தெற்கு ரயில்வே இன்று வெளியிட்டுள்ள அதிர்ச்சியான செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக 17 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து மதுரைக்கு மார்ச் 6, 7 தேதிகளில் மதியம் 1:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வைகை விரைவு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மதியம் 2:15 மணிக்கு புறப்படும். மார்ச் 9ஆம் தேதி எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சேது அதிவிரைவு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும். எழும்பூரிலிருந்து புதுச்சேரிக்கு மார்ச் 9ஆம் தேதி காலை 6:35 மணிக்கு புறப்பட வேண்டிய மெமு ரயிலானது காலை 7:10 மணிக்கு புறப்படும். காரைக்குடியிலிருந்து எழும்பூருக்கு இயக்கப்படும் பல்லவன் ரயிலானது மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் தாம்பரம் வரையே இயக்கப்படும். மார்ச் 8ஆம் தேதி நெல்லையிலிருந்து எழும்பூர் வரை இயக்கப்படும் நெல்லை அதிவிரைவு ரயிலானது செங்கல்பட்டு வரையே இயக்கப்படும். எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வந்தே பாரத் ரயிலானது 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.